வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் 2 வரியில ஆனா 2000 வருஷத்துக்கும் மேல நிலைச்சு நிக்கிற ஒரு ஆழமான ஞானத்தை பத்தி தான். நம்மளோட அன்றாட பேச்சு அதுக்கு எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம். அப்படி என்னதாங்க அந்த இன்சலோட ரகசியம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. நல்லா சுவையா இனிப்பா ஒன்னு இருக்கும்போது நாம ஏன் போய் கசப்பான ஒன்னு தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? இது நம்மளோட அன்றாட பேச்சுல நாம செய்யற ஒவ்வொரு தேர்வுக்கும் பொருந்துது இல்லையா? இதோ அந்த புகழ் பெற்ற குரல், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து தற்று. அடடா, என்ன ஒரு ஓசை நயம் பாருங்க. ஒரு வெறும் 2 வரிதான், ஆனா அதுக்குள்ள ஒரு முழு வாழ்க்கை தத்துவத்தையே திருவள்ளுவர் அடக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளோட அழக கொஞ்சம் கவனிச்சிங்களா? சரி, இந்த குரலோட அர்த்தம் ரொம்ப எளிமையானதுதான். அதாவது, பேசுறதுக்கு நல்ல இனிமையான வார்த்தைகள் எத்தனையோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசணும்? அது எதுக்கு சமம்னா, கையிலே நல்ல பழுத்த பழம் இருக்கு, ஆனா அத வேணான்னு சொல்லிட்டு வேணும்னே பழுக்காத காய பறிச்சு சாப்பிடுற மாதிரி. எவ்ளோ அருமையான சக்தி வாய்ந்த ஒரு ஒப்பீடு பாருங்களே. சரி வாங்க, இந்த பண்டைய வழிகாட்டுதலோட ஆழத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் போவோம். இந்த குறள் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதாவது இனிமையா பேசுறதோட சிறப்ப பத்தி சொல்ற ஒரு பகுதி. யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தத்தான் வள்ளுவர் அதுக்குன்னு ஒரு முழு அதிகாரத்தையே ஒதுக்குவாரு. அப்போ இன்சொல் பேசுறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிற்பி மாதிரி இந்த குரல்ல ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற கருத்தை ஆராய போறோம். அப்போதான் தெரியும் வள்ளுவரோட சிந்தனை எவ்ளோ ஆழமானதுன்னு. வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. முதல்ல இனிய உளவாக அப்படின்னா இனிமையான வார்த்தைகள் நம்மகிட்ட தாராளமா இருக்கும்போது. அடுத்து இன்னாத கூறல், அதாவது கஷ்டப்படுத்துற துன்பம் தர்ற வார்த்தைகளை பேசுறது. இப்போ அந்த உவமைக்கு வருவோம். கனி இருப்ப, நல்ல சுவையான பழுத்த பழம் கையிலேயே இருக்கும்போது காய் கவர்ந்து அற்று, அதை விட்டுட்டு பழுக்காத காய பறிச்சு சாப்பிடுறதுக்கு சமம். பாத்தீங்களா, ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு கச்சிதமா பொருந்ததுன்னு. சொல்லப்போனா இந்த குறளோட இதயமே இந்த கனிக்காய் ஊமைதாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு எளிமையான ஊமைதான் இந்த குறளை இன்னைக்கும் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்துது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் இனிமையான சொற்கள், அது எப்படி இருக்கு? நல்ல பழுத்த சுவையான பழங்கள் மாதிரி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னொரு பக்கம் கடுமையான சொற்கள், அது எப்படி? கசப்பான பழுக்காத காய்கள் மாதிரி மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இந்த உருவகம் நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடுது இல்லையா? சரி, இந்த வார்த்தைகள், இந்த உவமை, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தத்துவார்த்தமான செய்தி என்ன? இந்த குறள் உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க அதையும் பாப்போம். அப்போ இந்த குறளோட மையச் செய்தி இதுதாங்க. பேசுறதுக்கு நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை பேசுறது ஒரு முட்டாள்தனமான செயல். நல்ல சுவையான பழத்தை விட்டுட்டு கசப்பான காய யாராவது சாப்பிட்டா அவங்கள என்ன சொல்லுவோம்? அதே மாதிரிதான் இதுவும். இது ஒரு பகுத்தறிவுக்கு எதிரான செயல். இனிமையா பேசுறதுங்கிறது வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு குணம். சரி, இந்த பழங்கால ஞானத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதால நமக்கு கிடைக்கிற பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன? அதாவது நடைமுறை பலன்கள் என்னென்ன? அத பத்தி இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பேச்சு மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம சந்தோஷத்தை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகளால மத்தவங்களோட மனநிலையே மாத்த முடியும். நல்ல இனிமையான வார்த்தைகளை நாம பயன்படுத்தும் போது நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவான சூழலை நாமளே உருவாக்கிக்கிறோம். 2வது விஷயம், இனிமையா பேசுறது அறத்தோட வழி. அறம்னா வெறும் நல்லொழுக்கம்னு மட்டும் இல்ல, அதுதான் சரியான நேர்மையான வாழ்க்கை முறை. அதனால இனிமையா பேசுறதுங்கிறது சும்மா நல்லா பழகிறது மட்டும் இல்ல, அது நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு தார்மீக பாதை. அது நம்ம குணத்தோட ஆழத்தை காட்டுது. கடைசியா, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை, கடுமையான வார்த்தைகள் மத்தவங்க மனச மட்டும் புண்படுத்தாது, அது நமக்கே தீங்க கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, கோவமும் கசப்பான வார்த்தைகளும் முதல்ல யாரு பேசுறாங்களோ அவங்களோட மன அமைதியை குலைச்சு அவங்களுக்கே பெரிய துன்பத்தை கொடுக்கும். இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு பெரிய தீங்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இனிமையான வார்த்தைகளால 3 முக்கியமான தாக்கங்கள் இருக்கு. 1, அது மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. 2, அது நம்ம நல்ல குணத்தோட அடையாளமா இருக்கு. 3, நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிறது தவிர்க்க உதவுது.
அடடா, இந்த 3 நன்மைகளையும் இதை விட அழகா சொல்ல முடியுமா சொல்லுங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியா மட்டும் விட்டுட்டு போறேன். இன்னிக்கு உங்க நாவிலிருந்து வரப்போற வார்த்தைகள் இனிப்பான கனியா இருக்க போகுதா இல்ல கசப்பான காயா இருக்க போகுதா? அந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.